ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் கிரியேட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வெப்சைட் ரெடி பண்ணால் நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும்? எலிமெண்டர் யூஸ் பண்ணி 15 மினிட்ஸில் ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் ரெடி பண்ண முடியுமா? 1 லைன் கூட கோட் இல்லாமல் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் ஆல்ரெடி என்னுடைய டொமைனில் நான் WordPress இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய வெப்சைட் webdesignacademy.in. இதில் நாம் எலிமெண்டர் யூஸ் பண்ணி ஒரு தீமில் எப்படி ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் ரெடி பண்ணுறதுங்கிறத நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணி தீம்ஸ் போய்க்கிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு டிஃபால்ட்டாக தீம்ஸ் இருக்குது. பட் நான் எலிமெண்டர் யூஸ் பண்ண போகிறதுனால இப்போ நான் ஆட் தீம் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் எலிமெண்டரோட ஹெலோ பிஸ் தீம், இந்த தீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹெலோ பிஸ் இது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்க இன்ஸ்டால் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நம்மளுடைய தீமை நாம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ தீம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த தீமை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ தீம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய WordPress வெப்சைட்ல நம்ம எலிமெண்டர் தீம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வெப்சைட் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் த வெப்சைட் ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அது என்னங்கிறது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா லோகோ. நாம என்ன வெப்சைட் ரெடி பண்ண போறோம் அதனுடைய லோகோஸோட கலர் காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸோட லோகோ பிளாக் கலர்ல இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கலாம். அதுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஏதாவது லோகோ இருக்கா, ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ்ல ஏதாவது லோகோ இருக்கா? ஸோ எல்லா லோகோஸையும் நாம கலெக்ட் பண்ணி நம்மளுடைய டிவைஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கலர் கோட். நீங்க என்ன மாதிரி கலர் கோட் யூஸ் பண்ண போறீங்க, பட்டனுக்கு நம்ம என்ன கலர் கோட் யூஸ் பண்ண போறோம், ஹெட், டெக்ஸ்ட், ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி கலர் கோட் யூஸ் பண்ண போறோங்கிறத நீங்க ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ணி அந்த கலர் கோட சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டைப்போகிராஃபி. டைப்போகிராஃபிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம வெப்சைட்ல நாம யூஸ் பண்ற ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ நம்மளுடைய ஹெட்டர் ஃபாண்ட் ஸ்டைல் என்ன, அதனுடைய சைஸ் என்ன, பாடினா அதனுடைய ஃபாண்ட் ஸ்டைல் என்ன, அதனுடைய சைஸ் என்ன, அதை எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் வெப்சைட்டோட கண்டென்ட். ஸோ நம்ம இப்போ ஹோம் பேஜ்ல என்ன கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ண போறோம், அபவுட்ல என்ன கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ண போறோம், யூசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நம்மளுடைய சர்வீசஸ் நம்ம எப்படி யூசருக்கு சொல்ல போறோம்ன்றதை எல்லாமே நீங்க டீட்டெயில்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் கான்டாக்ட்ல நம்ம என்னென்ன ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் வைக்க போறோம், யூசர்ட்ட என்ன டேட்டா நம்ம கலெக்ட் பண்ண போறோம், ஒருவேளை யூசர் நம்மளோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன கான்டாக்ட் மெயில் ஐடி அஸ் வெல் அஸ் கான்டாக்ட் நம்பர் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத ப்ரீடிஃபைன் பண்ணி அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் சைட் மேப். சைட் மேப்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய வெப்சைட்ல நம்ம என்னென்ன பேஜஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ஹோம், அபவுட், கான்டாக்ட், இது டிஃபால்ட்டா பண்ணுவோம். இப்போ ஒரு வேளை நம்ம சர்வீசஸ் பேஜ் தனியா வேணும், அதுல லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கணும், ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் தனித்தனி பேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நாம ப்ராப்பரா ஒரு எக்ஸல் ஷீட்ல மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்மளுடைய வெப்சைட்டை நாம டிசைன் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி ரெடியா வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் டிசைனிங் ஆக்டிவிட்டி ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நம்மளுடைய ஹெலோ பிஸ் தீமை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்ஸ் நாம அதை பண்ணதுமே நம்மளுக்கு இந்த பேஜுக்கு தான் அது ரீடைரக்ட் ஆகும். இங்க பிஹைண்ட் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பட்டன், இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணதுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன், கெட் ஸ்டார்டட் அண்ட் சூஸ் வெப்சைட் டெம்ப்ளேட் அண்ட் ரெடி டு கோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்ட் பில்டிங் மை வெப்சைட், இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுல நம்மளுடைய டெம்ப்ளேட்டை நம்ம சூஸ் பண்றதுக்குரிய ஆப்ஷன் தான் இது. எலிமெண்டர்ல நிறைய ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல உங்க நிச்சு ஒரு உங்க ப்ராடக்ட் ஒரு சர்வீசஸ்க்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு தீம்ஸ் இருக்கு அப்படின்னா நாம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணிருக்க நிச்சு என்ன அப்படின்னா பிசிக்கல் ட்ரைனர். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு தீம் இருக்கான்னு நாம இங்க செக் பண்ணலாம். இதுல நிறைய தீம்ஸ் இருக்கு. நான் இந்த பைலட் ஸ்டுடியோ இந்த தீமை நான் சூஸ் பண்றேன். ஸோ இந்த நிச்சுக்கு இந்த தீம்ஸா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த தீம் ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா அந்த தீமை உங்க நிச்சுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த தீமை நீங்க ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹோவர் பண்ணும்போது வியூ டெமோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய வெப்சைட் வியூ எப்படி இருக்கும், அதாவது அந்த தீம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளுக்கு இங்க விசிபிளா இருக்கும். இப்போ நம்மளுடைய லோகோ இங்க விசிபிளா இருக்கும், மெனூஸ் இங்க இருக்கும், புக்க கிளாஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இங்க இருக்கும். இது நம்மளுடைய ஹோம் பேஜ். இப்போ நீங்க அபவுட் பேஜ் பார்க்கணும் அப்படின்னா இங்க மேல அபவுட் இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அபவுட் பேஜோட வியூ. நெக்ஸ்ட் கான்டாக்ட் பேஜ் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கான்டாக்ட் மேல வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது கான்டாக்ட் பேஜோட வியூ. ஒன்ஸ் இதெல்லாமே ஓகே நம்ம இந்த தீமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்க அப்ளை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை நாம கிளிக் பண்ணிக்கலாம். கெட் ஸ்டார்டட். நம்ம டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இதுல 2 டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இருக்கும். ஒன்னு வியூ மை சைட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்
வந்து கஸ்டமைஸ் மை சைட். இப்போ வந்து நீங்க வியூ மை சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க சைட்டோட விசிபிலிட்டி இப்படிதான் இருக்கும். நம்ம இப்போ இங்க கஸ்டமைஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நாம நம்மளுடைய பேஜை கஸ்டமைஸ் பண்றதுக்குரிய பேஜ்க்கு அது வந்து ரீடைரக்ட் பண்ணும். இது வந்து நம்ம சைட்டோட கஸ்டமைஸ் ஆப்ஷன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் டேஷ்போர்ட் வைக்கிறேன். இங்க எடிட் ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எடிட் வித் எலிமெண்டர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய கலர் கோட்ஸ் அண்ட் டைப்போகிராஃபி ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம குளோபலாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ஒவ்வொரு செக்ஷன் ஆர் ஒவ்வொரு மாடியூல்ஸ்லையுமே வந்து தனித்தனியாக நம்மளுடைய டைப்போகிராஃபி கலர்ஸ் அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இப்போ இங்க மேலே இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஐகான் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குளோபல் கலர்ஸ், ஃபாண்ட்ஸ், டைப்போகிராஃபி, பட்டன்ஸ், இமேஜஸ் இது எல்லாத்தையுமே நாம இங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கலர் கோட்ஸ் வந்து நான் இங்க அப்டேட் பண்ண போறேன். நம்மளுடைய பிரைமரி கலர், செகண்டரி கலர், பாடி டெக்ஸ்ட் அண்ட் ஆக்சென்ட் இது எல்லாத்தையுமே நாம இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். என்னோட பிரைமரி கலர் நான் இங்க அப்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்டரி கலர் இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நம்மளுடைய கலர் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். பாடி டெக்ஸ்ட் கலர் அண்ட் ஆக்சென்ட் கலர். இப்போ நம்மளுடைய குளோபல் கலர் கோட்ஸ் எல்லாமே இங்க நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இங்க சேவ் சேஞ்சஸ் இதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இங்க நம்மளுடைய சேஞ்சஸ் இங்க அப்டேட் ஆயிடுச்சு. பேக் டு எடிட்டர் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கலர் கோடுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சைட்ல இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சைட்ல வந்து ஒரு சின்ன பாப்அப் மாதிரி இருக்கும். லைக் வந்து ஹீரோ கண்டெய்னர், பெனிஃபிட்ஸ் கண்டெய்னர், கிளாஸஸ் கண்டெய்னர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த ஹோம் பேஜ்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்க நம்மளுக்கு விசிபிளா இருக்கும். ஜஸ்ட் இந்த ஐகானை கிளிக் பண்ணி அதுல என்னென்ன கண்டெய்னர்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நாம இங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு ஹெடர் இருக்கு, தென் வந்து இமேஜஸ். ஸோ இது எல்லாமே நாம இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். நான் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய சைட்டோட லோகோவை இங்க நம்ம அப்டேட் பண்ண போறோம். அதுக்கு சேம் சைட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். சைட் செட்டிங்ஸ்ல சைட் ஐடென்டிட்டி. ஸோ இதுல வந்து நம்மளுடைய சைட் நேம், நம்மளுடைய சைட் டிஸ்கிரிப்ஷன், லோகோ அண்ட் 5 ஐகான் இது எல்லாத்தையுமே நாம இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் நேம் வந்து வெப் டிசைன் அகாடமி, சைட் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய லோகோவை நாம இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய லோகோ இங்க அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபேவ் ஐகான் இங்க அப்டேட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் எல்லா சேஞ்சஸும் பண்ணிட்டு இங்க சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சேஞ்சஸ் எல்லாமே இங்க சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்ல நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இங்க விசிபிளா இருக்கு. ஸோ இதுல இருந்து நான் வெளியில வந்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய எடிட்டருக்கு நாம இங்க வந்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஹோம் பேஜ்ல என்னுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் இங்க அப்டேட் பண்ண போறேன். இதுல பட்டனோட கன்டென்ட் ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க சிடிஏ பட்டன் கிளிக் பண்ணி அதுல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு எனக்கு இதுல பட்டன் சேஞ்சஸ் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் இதை அப்படியே விட்டுட்டு நான் கண்டென்ட் வந்து எனக்கு தேவையான கண்டென்ட் வந்து நான் இங்க அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜை நான் இங்க சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து என்னோட டிவைஸ்ல இருக்கிற இமேஜஸை நான் இங்க அப்லோட் பண்ணிக்க போறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுல என்னோட கீ பாயிண்ட்ஸை நான் இங்க அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஐகான் பாக்ஸ்ல உள்ள இமேஜ் அண்ட் கண்டென்ட் நான் என்னோட நிச்சுக்கு ரிலேட்டடா நான் இங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஐகானை நான் இங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஐகான்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் நம்மளுடைய சர்வீஸ் ஒரு கிளாஸ் டீடைல்ஸ். அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அதுனா நீங்க இதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு இந்த செக்ஷன் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த க்ளோஸ் ஐகான் யூஸ் பண்ணி நீங்க இந்த கண்டெய்னரை டெலிட் பண்ணிக்கலாம். பட் நான் எனக்கு டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கிறதுனால நான் இங்க டெஸ்டிமோனியல்ஸ் அப்டேட் பண்ண போறேன். எனக்கு இந்த செக்ஷன் வேண்டாம். ஸோ இதை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஹோம் பேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஹோம் பேஜை பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி அபவுட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய அபவுட் பேஜை நீங்கள் அடுத்து எடிட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வரும். இப்போ நம்மளுடைய அபவுட் பேஜோட கண்டென்ட் அண்ட் இமேஜஸ் எல்லாமே இப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளுடைய அபவுட் பேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய கிளாஸஸ் பேஜ். இப்போ நம்மளுடைய கிளாஸஸ் பேஜை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் நம்மளுடைய கான்டாக்ட் பேஜ். நம்மளுடைய கான்டாக்ட் பேஜ் கம்ப்ளீட்டட். ஸோ நம்மளுக்கு தேவையான பேஜஸ் எல்லாமே இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய வெப்சைட்டை நாம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஹோம் பேஜ் அண்ட் அபவுட் பேஜ், நம்மளுடைய கிளாஸஸ் பேஜ் அண்ட் லாஸ்ட் ஒன் நம்மளுடைய கான்டாக்ட் பேஜ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஹெடர் வந்து ஓகே. பட் நம்ம இப்போ ஃபூட்டரை கொஞ்சம் இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகைன் நம்மளோட டேஷ்போர்டு வந்துட்டு இங்கே ட்ராப் டவுனில் நம்மளுடைய ஃபூட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கீழே பார்த்தோம் அப்படின்னா சைட் லோகோ அண்ட் சப் ஹெட்டிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அது எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நேவிகேஷன் லிங்க் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கான்டாக்ட் அண்ட் நம்மளுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ். நேவிகேஷன் லிங்க் வந்து நம்மளுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா இந்த டாகில் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இது நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நேவிகேஷன் ஹைட் ஆகிடும். நம்ம இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நேவிகேஷன் நம்மளுக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்மளுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் அண்ட் அதனுடைய லிங்க்ஸ் அது எல்லாத்தையுமே நாம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து லோகோ சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதில் எந்த லோகோஸும் சேஞ்ச் பண்ணல. ஸோ இதை இப்படியே வச்சுட்டு இதை நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய வெப்சைட்டை இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எலமெண்டரில் நாம் இங்கே டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் வெப்சைட்டையும் நீங்கள் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது நிச்சயக்கு எப்படி வெப்சைட் டிசைன் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குரிய வீடியோவை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.